அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசியுடன் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட எடப்பாடி நகராட்சியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் ஏஎல் சுரேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புரட்சித்தாய் சின்னம்மா ஆசி பெற்ற கழக வேட்பாளர் ஏஎல் சுரேஷ் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி பள்ளிவாசல் முன்பு இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார். அவருடன் கூட்டணி கட்சியினரும் இணைந்து மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தனித்தொகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளர் புருஷோத்தமன் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருமங்கலம், எச்சூர், குன்னம், சிறுமாங்காடு, சேந்தமங்கலம், பொடவூர், சந்தவேலூர், பாப்பான்குழி உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விராலிமலை தொகுதி கழக வேட்பாளர் கார்த்திகா வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளர் கார்த்திகா விராலிமலை தொகுதிக்குட்பட்ட நல்லூர், கீழப்பட்டி கிராமங்களில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். தேர்தலில் வெற்றி பெற்றால் மக்களுக்கு தேவையான குடிநீர், தெருவிளக்கு, சாலை, தரமான கல்வி, மருத்துவமனை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக கூறி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். மேலூர் தொகுதியில் சின்னம்மா ஆசியுடன் போட்டியிடும் கழக வேட்பாளர் சோனியா காந்தி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புது சுக்காம்பட்டி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள கழக வேட்பாளர் சோனியா காந்திக்கு பட்டாசுகள் வெடித்தும், ஆரத்தி எடுத்தும், சால்வை அணிவிக்கப்பட்டும் அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது மக்களிடம் பேசிய கழக வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். முன்னதாக மந்தை சுவாமி கோவிலில் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற வேண்டி சோனியா காந்தி சிறப்பு பிரார்த்தனை செய்தார். நாங்குநேரி தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வெள்ளத்துறை கிராமம் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளர் வெள்ளத்துறை தெற்கு விஜயநாராயணம், பொன்னக்குடி, சங்கன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். நிலக்கோட்டை தொகுதி கழக வேட்பாளர் கு அன்பழகன் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மைக்கேல்பாளையம், அழகம்பட்டி, அம்மாப்பட்டி, கமலாபுரம், ஊத்துப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் கழக வேட்பாளர் கு அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது விளம்பர முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருமகன் சபரீசன் நிலக்கோட்டை, வத்தலகுண்டு பகுதியில் சோலார் கம்பெனி மற்றும் கல்குவாரி ஆகியவற்றை அமைத்ததால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக கழக வேட்பாளர் குற்றம் சாட்டினார். திமுகவிற்கு வாக்களித்தால் நிலக்கோட்டை பாலைவனம் ஆகும் என்றும் கூறினார். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் லிங்கேஸ்வரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தலைஞாயிறு, மணக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கடைவீதிகளில் வணிகர்கள், பொதுமக்கள் ஆகியோரிடம் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட வீராணம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக வேட்பாளர் பூசத்துறைக்கு பொதுமக்கள் மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தென்காசி தொகுதி கழக வேட்பாளர் பூசத்துறை பம்பரம் போல் சுழன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருவாடானையில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி வேட்பாளர் சுரேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சியான அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் வேட்பாளர் சுரேஷை ஆதரித்து அக்கட்சி நிர்வாகிகள் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினர். சனவெளி, கொசக்குடி, ஏஆர் மங்கலம், குமிழியேந்தல், கவ்வூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.